வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு பார்க்க போற வகுப்பு என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ், அதாவது அணிக்கோவைகள் மேட்ரிக்ஸ்ல இருக்க ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸ், ஹேலி ஹாமில்டன் தியரம் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு அணிக்கோவைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அணிக்கோவையில என்னென்ன இருக்கு, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னு. அது மாதிரி அதுலயே மல்டிப்ளிகேஷனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல இருக்க அணிக்கோவையில இருக்க மேட்ரிக்ஸ் அடிஷன் என்னன்னு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் காமுடேட்டிவ். அதோட ப்ராப்பர்ட்டி தான் a plus b equal to b plus a. அது மாதிரி மேட்ரிக்ஸ் அடிஷன் அசோசியேட்டிவா இருந்திருக்கிறப்ப a plus b plus c equal to a plus b plus c. இது அடிஷன், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவா இருந்தா, மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கேலார் கேபிட்டல் கேவா இருக்கும். அப்ப k of a plus b equal to ka plus kb. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன். இதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனும் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் காமுடேட்டிவா இருந்தா ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏவா இருக்கும், அதாவது ஈக்குவலா இருக்காது. இதே இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவா இருந்தா ஏ ஆஃப் பிசி ஈக்குவல் டு ஏபி ஆஃப் சி. ஸோ இதே டிஸ்ட்ரிபியூட்டிவா இருந்ததுன்னா ஏ ஆஃப் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏபி பிளஸ் ஏசி. இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிசஸும் இருக்கு. அது எப்படின்னா, அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, த டிரான்ஸ்போஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ்டு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் டு த மேட்ரிக்ஸ் இட் செல்ஃபா இருக்கும். அதுக்குள்ளேயே அது என்ன ஆகுமா, ஈக்குவல் ஆகுமா, அதோட டிரான்ஸ்போஸ் ஸோ ஏ டேஷ் த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ. The transpose of the sum of the two matrices is equal to the transpose of the matrices அப்படின்னா a plus b the whole dash. அப்ப அந்த whole dash அப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்குமா, இண்டிவிஜுவலா அதோட ஒரு பார்ட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப a plus b the whole dash equal to a dash plus b dash. அதான் என்ன சொல்றாங்க, the transpose of the sum of two matrices. sum of நாவே ரெண்டு matrices அடிஷன் ஆட் பண்றதுதான். அப்ப ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், ஏங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். அப்ப சம் ஆஃப் த டூ மேட்ரிசஸ் இஸ் ஈக்குவல் டு த டிரான்ஸ்போஸ் ஆஃப் த மேட்ரிசஸ். a plus b the whole dash equal to a dash plus b dash. Third one, the transpose of the product of two matrices is equal to the product of their transposes in a reverse order. So அது என்னவோ ab the whole dash equal to, so the reverse orderக்கும் எப்படி இருக்குமா, matrices ஈக்குவலா இருக்கும் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு. அப்ப ab the whole dash equal to b dash a dash. இது properties of transpose of matrices. And then eigen values and eigen vectors. ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டார்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது எதுக்காக யூஸ் பண்றோம், அதுல இருக்க என்னென்ன டேர்ம்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆகுது. பிஃபோர் யூ ஸ்டார்ட் யூ நீட் டு ஏபிள் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் அண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் 3x3 மேட்ரிக்ஸ். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டிட்டர்மினன்ட்ஸ் தான். அந்த டிட்டர்மினன்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா, கண்டிப்பா மேட்ரிக்ஸ் இருக்கணும். அது என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஒன்னு 2x2 மேட்ரிக்ஸா இருக்கணும், அதாவது ஒரு 2 ரோ 2 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 ரோ 3 காலம் இருக்கிற மேட்ரிக்ஸா இருக்கணும். அப்படி இருந்த பட்சத்துல தான் ஃபைண்ட் பண்ண முடியும் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ யூ நீட் டு பி ஏபிள் டு ஃபைண்ட் த determinant and the inverse of a 2x2 matrix and 3x3 matrix. அதே மாதிரி you need to familiar with the work on matrices. Particular you should know what is meant by the invariant line. அதுவும் தெரிஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாம இப்போ ஒரு simultaneous equations ஃபைண்ட் பண்றோம் மேட்ரிசஸ்ல, ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் ஃபைண்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பா 2x2 மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிசஸ் இஸ் பாசிபிள். Understand the term of equation, அதாவது 2x2 or 3x3 matrix. அது இல்லாம be able to form the matrix of eigenvectors. Use this reduce the matrix to diagonal form. அப்புறம் understand every, அதாவது 2x2 இருக்கட்டும் 3x3 இருக்கட்டும் own characteristic equation and able to use this. So எல்லா டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் we find eigenvalues and eigenvectors. So எப்படி இப்போ ஒரு டிட்டர்மினன்ட்ஸை ஃபைண்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், டிட்டர்மினன்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு 2x2 and 3x3 மேட்ரிக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 எப்படி ஃபைண்ட் பண்றோம், இப்போ இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். கேபிட்டல் A ஈக்குவல் டு A11 A12 இது ஃபர்ஸ்ட் ரோ, அண்ட் செகண்ட் ரோ A21 A22.
ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவை எப்படி டினோட் பண்றோம்னா மாடுலஸ் ஏ, இதுதான் டிட்டர்மினன்ட் ஏவை டினோட் பண்ற சிம்பிள். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ denoted modulus A is a number can be evaluated by, இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்றதுக்கு mod A ஈக்குவல் டு நம்ம நார்மலா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் A11 A12 A21 A22. ஸோ இதை கிராஸா மல்டிப்ளை பண்றோம். ஸோ கிராஸ் பண்றப்ப என்ன ஆகுமா, ஃபர்ஸ்ட் A11 A22 பண்ணுவோம் அண்ட் தென் மைனஸ் A12 A21. இது நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ A11 A22 minus A12 A21. So we find modulus A. Okay, so and then determinant of order 2 இருக்கு. அப்படி 2 இருந்துட்டு easy to remember for order 2 only. So அப்ப cross பண்றப்ப என்ன ஆகுது, A11 A22 minus A12 A21. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் இருக்கு, ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 3 4. ஸோ இதை கால்குலேட் பண்ணப்ப என்ன ஆகும், 1 cross 4 போடுவோம் மைனஸ் 2 cross 3, அப்ப 4 minus 6 வரும். அப்ப we get minus 2. ஸோ 6 minus 4 equal to, ஸோ என்ன 4 minus 6ங்கிறது minus 2 கிடைக்கும். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட்ஸ் the following properties are true for determinants of any order. அதாவது if every element of row or column is 0வா இருக்கிறப்ப, எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் பாருங்க 1 2 0 0. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு, 1 cross 0 போடுவோம் மைனஸ் 2 cross 0 போடுவோம். ஸோ 0 minus 0 we get 0. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் எங்க என்ன ஆகுது, mod A equal to 0. அப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன். சப்போஸ் ரோவோ காலமோ 0வா இருந்துச்சுன்னா we get mod A equal to 0. And then second, modulus A transpose equal to modulus A. அதாவது determinant of a matrix that of its transpose அதுக்கு equal. அடுத்து determinant அதாவது modulus AB equal to mod A mod B எழுதலாம். And then determinants show that the determinant of எனி ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ், அதாவது எய்தர் பிளஸ்ஸா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மைனஸா இருக்கலாம். அப்ப ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐன்னு எடுத்தோம்னா, ஐங்கிறது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ்ல இருக்க அதோட டயகனல் ஃபுல்லாவே வேல்யூஸ் இருக்கும், மற்ற அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் என்ன இருக்கும், 0வா இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ 2 cross 2ன்னு சொன்னோம்னா 1 0 0 1ன்னு சொல்லுவோம். இதே 3 cross 3 அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1 is a identity matrix. Since modulus A transpose equal to modulus A transpose equal to 1. சப்போஸ் இப்போ வந்து நம்ம மாடுலஸ் A transpose equal to modulus Aங்கிறோம், அந்த டிட்டர்மினன்ட் A மாடுலஸ் A ஸ்கொயர்டு வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா, ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 அப்படி இருந்தா கண்டிப்பா அந்த 1ங்கிற டேர்ம் வந்து நமக்கு பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியாது. அப்போ மாடுலஸ் A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, அப்ப மாடுலஸ் A ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1ன்னா அப்ப மாட் A ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு தான் போடும். சப்போஸ் ஈக்குவல் டு 1 இருக்கலாம் ஆர் minus 1 இருக்கலாம். So the determinant of any orthogonal matrix is either plus 1 or either minus 1. And then determinants, for example, so matrix கொடுத்துருக்காங்க for any 2 cross 2 matrix தான். ஸோ நம்ம இப்போ நார்மலா டிட்டர்மினன்ட்ஸ் ஃபைண்ட் பண்றப்ப A ஈக்குவல் டு A11 A12 A21 A22. இது இன்வர்ஸ் கேன் பி ரிட்டர்ன்ஸ். எப்படி வந்து இதுல ஒரு மேட்ரிக்ஸ்ல வந்து இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்னா, இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைண்ட் A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம கண்டுபிடிக்கிற அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 by modulus A into A22 minus A12 minus A21 A11. ஸோ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணா we get A inverse வேல்யூ, அதாவது இன்வர்ஸ் டேர்ம்ஸ் கிடைக்கும். Find the inverse of A equal to minus 1 0 1 2. ஸோ கண்டிப்பா இதுல டிட்டர்மினன்ட் என்ன கிடைக்குதா, ஃபைண்ட் பண்ணும்போது மைனஸ் 2 கிடைக்குது. அந்த டிட்டர்மினன்ட் மைனஸ் 2 போய் எங்க சப்ஸ்டியூட் பண்ணுவோம், A இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா A inverse equal to 1 by நம்ம ஃபைண்ட் பண்ண அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ minus 2 into நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், the determinant of A is minus 2, hence the inverse of A is A inverse equal to minus 1 0 1 by 2 and 1 by 2. ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ற மெத்தட். How to find inverse of 3 cross 3 matrix. எப்படி வந்து எப்படி 2 cross 2 பண்றோமோ அதே மாதிரி தான் 3 cross 3யும் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட்ஸ், எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் அ டிட்டர்மினன்ட். கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்குமே டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். பிகாஸ் மாடுலஸ் ஏங்கிறத நமக்கு டிட்டர்மினன்ட். ஸோ அந்த மாடு ஏ போட்டாவே டிட்டர்மினன்ட் ஏ ஃபைண்ட் பண்ணிடலாம்.
அப்போ the determinant of a matrix is a number. கண்டிப்பா determinant of ஒரு மேட்ரிக்ஸ் ஏதாவது ஒன்று வரும், ஒன்று 0 வரும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா the determinant of a matrix is a number. We will consider the determinants only of 2 cross 2 and 3 cross 3 matrices. கண்டிப்பா ஒன்று 2 cross 2 இருக்கும், அப்படி இல்லைன்னா 3 cross 3 இருக்கும் determinant of matrix. இது எக்ஸாம்பிளுக்கு 3 cross 3 matrix -3 8 1/4 2 0 -3/4 4 180 and 11. Why do we need the determinant? எதுக்காக அந்த டிட்டர்மினன்ட் வந்து ஃபைன் பண்றோம்? எதுக்காக டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எதுக்காக இந்த ரோ காலம்லாம் வச்சு ஏன் அந்த மாடுலஸ் ஏ வந்து கண்டுபிடிக்கிறோம்? எங்க யூஸ் ஆகுது இந்த டிட்டர்மினன்ட் வந்து அப்படின்னா, இட்ஸ் யூஸ்டு டு ஹெல்ப் அஸ் கால்குலேட் த இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது டிட்டர்மினன்ட் அப்படின்னா, நம்ம இப்ப இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏ இன்வர்ஸ். அந்த ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா டிட்டர்மினன்ட் வேணும். ஏன்னா ஃபார்முலாவே ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/mod ஏ இன்டூ மேட்ரிக்ஸ் தான். அப்ப என்ன ஆகுது, அங்க அந்த டிட்டர்மினன்ட் யூஸ் ஆகுது. வேற எங்க பயன்படுத்தப்படுகிறது? the inverse of a matrix and it's used to when finding area of triangle. ஒரு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டிட்டர்மினன்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, and then finding determinant of matrices என்ன மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். Notice the different symbol. The straight lines tell you to find the determinant. ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 2 -5 4. ஸோ நார்மலா டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணா என்ன ஆகும்? நார்மலா சால்வ் பண்றப்ப என்ன ஆகுது? ஸோ கிராஸ் போடும்போது என்ன ஆகுது? we get 3 cross 4 and -5 cross 2. ஸோ we get 22. இது 2 cross 2 ஓட எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்றது அப்படின்னு. இது வந்து find determinants of matrices. அதாவது 3 cross 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணப்ப என்ன கிடைக்குது அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2 0 3 and 1 -2 5 -1 4 2. ஸோ we get 2 -2 2 plus 0 5 -1 plus 3 1 4. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 4 -6 -40. ஸோ சால்வ் ஆகி நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து -42. இது வந்து டிட்டர்மினன்ட் ஏ 3 cross 3 மேட்ரிக்ஸ் ஓடுது. ஸோ மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு -42. ஓகே, அண்ட் யூசிங் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ். அப்போதே சொன்னேன் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது 2 cross 2 ஆனா எப்படி இருக்கும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், 3 cross 3னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வித் ஃபர்ஸ்ட் ஆன் த டயகனல் அண்ட் ஜீரோஸ் எவ்ரிவேர் எல்ஸ். அதாவது டயகனல் ஃபுல்லாவே என்ன ஆகும், டயகனலை விட்டுட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸுமே ஜீரோவா இருக்கும். இதெல்லாம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். டயகனல் வந்து ஃபுல்லா வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, 2 cross 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். டயகனல்னா அந்த 1 1 டேர்ம்ஸ் இருக்கா, இது எல்லாமே டயகனல். மேல வந்து அப்பர் ட்ரையாங்கிளா இருக்கட்டும், லோயர் ட்ரையாங்கிள், கீழே மேல இருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லாவே ஜீரோவா இருக்கும். ஸோ 1 0 0 1 இஸ் a 2 cross 2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் 3 cross 3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுவும் அதே மாதிரி தான். டயகனல் ஃபுல்லாவே ஜீரோவா இருக்கும், டயகனல் ஃபுல்லா வேல்யூஸ் இருக்கும், அப்பரும் லோயரும் வந்து ஜீரோவா இருக்கும். அப்ப டயகனல் ஃபுல்லா 1 1 1 இருக்கும், லோயர் பாருங்க 0 0 இருக்கும். அப்ப மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3 எப்படி இருக்கும் அப்படின்னா 1 0 0 0 1 0 0 0 1. It's a 3 cross 3 identity matrix. The identity matrix is to the matrix multiplication என்ன சொல்லுவோம்னா as 1 is a regular multiplication. Okay, so identity matrix. ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? நார்மலாக ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா 1 0 0 1 5 -2 3 4. என்னன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வந்து ஐட்டம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை டினோட் பண்ற சிம்பிள் தான் கேபிட்டல் ஐ. ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அந்த ஐயோட வேல்யூ தான் 1 0 0 1. அடுத்து கொடுத்துருக்கிறது ஒரு நார்மல் மேட்ரிக்ஸ் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா we get 5 -2 3 4. மறுபடியும் இப்ப பண்ணது வந்து என்ன அப்படின்னா ஐஏ I into A ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். we get என்ன கிடைச்சது, அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் அகைன் மறுபடியும் நமக்கு கிடைக்குது. இதே இது நான் A into I போடுறேன். ஏ மேட்ரிக்ஸ் ஏவையும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐயையும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஏ டேர்ம் போடுறப்ப என்ன ஆகும், 5 -2 3 4 I வேல்யூ 1 0 0 1. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அப்பயும் நமக்கு என்னதான் கிடைக்கும், ஏங்கிற டேர்ம் தான் கிடைக்குது, அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ். அப்ப என்ன அர்த்தம், மேத்தமெட்டிக்கலி கண்டிப்பா ஐஏ ஈக்குவல் டு இல்ல ஏஐ ஈக்குவல் டு கண்டிப்பா ஏ தான் இருக்கும்.
எந்த மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸால நம்ம ஐ டேர்ம் மல்டிப்ளை பண்றோமோ we get நமக்கு கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் ஏ தான் கிடைக்கும். So the identity matrix multiplied by any matrix lets the any matrix keep its identity. So mathematically IA equal to capital A and AI equal to capital A. இந்த டேர்ம் கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் we get நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஏங்கிற டேர்ம்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். And properties of determinants. Determinantsக்கு properties இருக்கு என்னென்ன? Now halfway through the course we have behind rectangular matrices a focus on square ones. So determinant வந்து அப்படிதான் இருக்கும். Our next big topics என்ன? Determinants and eigenvalues. இந்த determinants சொல்றோம் இல்லையா, அது எப்படி அசோசியேட் பண்றோம்? வித் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸோட தான் அசோசியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம அது எழுதுற சிம்பிள் வந்து ஒன்னு நான் சொன்ன மாதிரி மாடுலஸ் ஏ அப்படின்னாலும் டிட்டர்மினன்ட் ஏ தான். அப்படி இல்லைன்னா டிட்டர்மினன்ட்டை ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னா டிஇடி கேபிட்டல் ஏ, அதாவது டிஇடினா டிட்டர்மினன்ட், ஏங்கிறது மேட்ரிக்ஸ். அப்ப டிட்டர்மினன்ட் ஏ ஷார்ட்டா டிஇடி ஏ அப்படின்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா மாடுலஸ் ஏன்னு எழுதலாம். So the determinant encodes a lot of information about the matrix. The matrix is invertible exactly. A determinant is a non-zero. So அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். ஸோ நார்மலா எப்படி இப்போ 2 cross 2 மல்டிப்ளை பண்ணுவோம்னா எப்படி ஒரு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்றோம்? மாடுலஸ் ஏ பி சி டி. ஸோ மல்டிப்ளை பண்ற என்ன ஆகும்? ஏ இன்டூ டி ஏடி மைனஸ் பி இன்டூ சி பிசி. So these properties will give us a formula of the determinant of square matrices of all sizes. So இந்த ஒரு கான்செப்ட் தான், இந்த கான்செப்ட் வச்சு தான் ஃபுல்லாவே நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுவோம். So this properties will give us ஒரு determinant of square matrices of all sizes. எல்லாத்துக்குமே இதான் காமன் ப்ராப்பர்ட்டிஸ். And அதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் first one, determinant I equal to 1. It's a constant. If you exchange two rows of matrix, you reverse the sign of its determinant from positive to negative. அப்படி இல்லைன்னா negative to positive ஆகும். Determinants value அப்படிதான் கிடைக்கும். And then third one, if we multiply one row of matrix by t, அப்ப the determinant வந்து multiplied by t. Suppose ஏதோ ஒரு ரோவை வந்து நம்ம ஒரு t ஆல, tங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த t டேர்மால ஒரு ரோவை மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப டிட்டர்மினன்ட் என்ன ஆகுது? மல்டிப்ளைடு பை டி. அப்ப டிட்டர்மினன்ட் வந்து டி ஆல மல்டிப்ளை பண்ணப்படுது அப்படிங்கிறோம். அப்ப டிஏ டிபி சிடி. இப்போ அந்த டி டேர்ம் எடுக்கிறப்ப என்ன ஆகும்? டி ஆஃப் மாடுலஸ் ஏபி சிடி. ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் இஸ் மல்டிப்ளைடு பை டி. டிட்டர்மினன்ட் வேல்யூ டி ஆல மல்டிப்ளை பண்றோம். அண்ட் தென் டிட்டர்மினன்ட் பிஹேவ்ஸ் லைக், அதாவது லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் ரோ. அப்படி லீனியர் ஃபங்க்ஷனா இருந்தா எப்படி எழுதலாம்? அதை அதுக்கான ப்ராப்பர்ட்டி தான் இது. ஏ பிளஸ் ஏ டேஷ் பி பிளஸ் பி டேஷ் சி டி ஈக்குவல் டு, இது எப்படி எழுதலாம் பிரிச்சு? மேட்ரிக்ஸ்ல ஏ பி சி டி பிளஸ் ஏ டேஷ் பி டேஷ் சி டி. இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் படி எழுதுறது. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி 1 டெல்ஸ் என்ன அப்படின்னா 1 0 0 0 1 சொல்றோம் இல்லையா, இது வந்து ஈக்குவல் டு 1. சால்வ் பண்ணாலுமே we get 1 தான் கிடைக்கும் நமக்கு. ப்ராப்பர்ட்டி 2 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். எப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அப்படி பண்ணும்போது மேட்ரிக்ஸ் 1 0 0 1 0 1 1 0 எழுதுறப்ப என்ன ஆகும்? நமக்கு -1 தான் கிடைக்கும். ஏன்னா இப்ப 0 இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணும்போது 0 × 0 0, அகைன் இதை கிராஸ் பண்ணும்போது ஒரு மைனஸ் கிடைச்சிடும். அப்ப 0 -1 இருக்கும். அப்ப ஈக்குவல் டு -1. அப்ப நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி, if you exchange two rows of a matrix, you reverse the sign of its determinant from positive to negative or from negative to positive. So change ஆகும். And then next, the determinant of a permutation matrix P is 1 or minus 1 or -1 இருக்கும், depending on whether P exchanges even or odd number of rows இருக்கும். From these three properties வந்து deduce many others. We can deduce எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 3 ப்ராப்பர்ட்டிஸுமே. And fourth one, if two rows of matrix are equal, its determinant is 0. சப்போஸ் ஈக்குவலா இருந்தா கண்டிப்பா என்ன ஆகும்? டிட்டர்மினன்ட் வந்து 0வா இருக்கும். This is because of ப்ராப்பர்ட்டி 2 எக்ஸ்சேஞ்ச் ரூல் இருக்கு இல்லையா. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ரூல்னா எப்படின்னா பாசிட்டிவ்ல நெகட்டிவ்க்கு போறது, இது நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு வருது. அதாவது +2 மைனஸ் -2 பிளஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. அதை யூஸ் பண்ணும்போது on the one hand, exchanging two identical rows does not change the determinant. On other hand, exchanging the two rows changes the sign of the determinant. கண்டிப்பா determinant வந்து must be 0வா தான் இருக்கும். Two rows of matrix equal இருக்கும்போது. If I not equal to j,
அப்ப subtracting t times பண்ணும்போது row I from row j does not change the determinant. இதற்கு 2 dimensions arguments like என்ன அப்படின்னா நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் வந்து a b c minus ta d minus tb. ஸோ என்ன ஸ்பிட் பண்றப்ப மேட்ரிக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? ab cd minus ab ta tb. இது ப்ராப்பர்ட்டி 3ல இருக்க b சப்டிவிஷன் படி. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல்லா டி டேர்ம் எடுத்துட்டு அதை சேஞ்ச் பண்ணும்போது இது ப்ராப்பர்ட்டி 3ல இருக்க ஏ ரூல். அப்ப மாடுலஸ் ஏபி சிடி மைனஸ் டி ஏபி ஏபி. ஸோ வி கெட் சால்வ் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராப்பர்ட்டி 4 கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி 4ங்கிறது வந்து 2 rows ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் இருக்கு. அப்ப டிட்டர்மினன்ட் என்ன ஆகும்? 0 ஆகும் அப்படின்னு. அப்ப வி கெட் ஏபி சிடி. ஸோ ப்ராப்பர்ட்டி 4. அப்ப the proof of higher dimensional matrices is similar. ஸோ அப்ப என்ன ஆகும்? அப்ப ரூல் படி டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கீழே பாருங்க 6th ரூல் a has a row-வா இருந்தா ஆல் ஜீரோஸ்னா கண்டிப்பா டிட்டர்மினன்ட் ஏவும் என்னவா இருக்கும்? இட்ஸ் a 0 தான். ஓகே. அண்ட் then 7th one, the determinant of a triangular matrix, a product of diagonal entries எப்படி இருக்கும்? அதாவது d1 d2 up to dn இது எல்லாமே diagonal entries. diagonal entries எல்லாமே கண்டிப்பா சொன்னேன் வேல்யூ இருக்கும் அப்படின்னு. ஐடென்டி மேட்ரிக்ஸ்னாவே அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் வந்து 0வா இருக்கும், கீழே மேலே 0வா இருக்கும். சென்டர் இருக்கு, அதாவது டயகனல் வேல்யூஸ் ஃபுல்லாவே கண்டிப்பா டேர்ம்ஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் கண்டிப்பா நம்பர்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதை d1 d2 up to dn அப்படின்னு சொல்லுவோம். Although the property 5 tells the determinant of the triangular matrix won't change if we use elimination to convert into the diagonal matrix with the entries di on its diagonal சொல்லுவோம். ஸோ எல்லாமே டயகனல் மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா d1 up to dn டைம்ஸா இருக்கும். எப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி 1 படி. ஸோ வி cannot யூஸ் எலிமினேஷன் டு கெட் டயகனல் மேட்ரிக்ஸ். ஒன் ஆஃப் டிஐ இஸ் 0வா இருக்கும். இன்கேஸ் அந்த எலிமினேஷன் வில் கோ என்னன்னா ரோ, அதாவது ரோ ஆஃப் ஜீரோஸா இருக்கட்டும். ப்ராப்பர்ட்டி வந்து 6 என்ன கொடுக்கும்னா கன்க்ளூஷன் இஃப் வி வாண்ட். அதாவது என்ன ஆகும்? சப்போஸ் ரோ ஆல் ஜீரோஸா இருக்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஏ வந்து 0வா இருக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டி 6 படி. ஓகே. அண்ட் மேட்ரிக்ஸ் கேன் ஹாவ் இன்வர்ஸ். கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல நம்ம ஒரு இன்வர்ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாதான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்ப மேட்ரிக்ஸ் கேன் ஹாவ் அண்ட் இன்வர்ஸ் ஒன்லி இஃப் இட் இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா நாட் ஆல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹாவ் அ இன்வர்சஸ் கண்டிப்பா. ஸோ அப்போ the ப்ராடக்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து ஏ. அப்ப அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ் என்ன? அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ இன்வர்ஸ்ங்கிறது என்னவா இருக்கும்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ. அப்ப ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு we get ஐ. ஸோ அப்ப ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணும்போது அதாவது ஏ டேர்மையும் அதோட இன்வர்ஸ் டேர்மையும், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடா இருக்கப்ப, அதே மாதிரி மறுபடியும் ஏ இன்வர்ஸ் லெஃப்ட் சைடும் ஏ ரைட் சைடா இருக்கப்ப ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணா எப்படி கிடைக்கும்னா சேம் டேர்ம் தான். எந்த டேர்ம்னா ஐ டேர்ம். ஐ டேர்ம்ங்கிறது ஐடென்டிட்டி. இப்ப 2 x 2வா இருந்தா 1 0 0 1 கிடைக்கும். இதே 3 x 3யா இருந்தா ஐ ஈக்குவல் டு ஐன்னு வர்றப்ப என்ன ஆகும்? 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இந்த டேர்ம் கிடைக்கும். அப்ப இந்த ஏ இன்வர்ஸ்ங்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றோம். ஆர் ஜஸ்ட் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஒன்னு ஏ இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்ப எப்படி நம்ம ஒரு டிட்டர்மினன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம் ஒரு 2 x 2க்கு அண்ட் தென் 3 x 3க்கு டிட்டர்மினன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்வர்ஸ் ஆஃப் 3 x 3 எப்படி வந்து இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்றது ஒரு 3 x 3 மேட்ரிக்ஸ்க்கு? இன்வர்ஸ் ஆஃப் 3 x 3 மேட்ரிக்ஸ் அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப். ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 1 2 3 0 4 5 1 0 6. இது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 3 x 3. இப்போ இதுக்கு தான் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி 2 x 2 இருந்தது, ஸோ சிம்பிளா இருந்தது. இப்போ 3 x 3 இருக்கு. அப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்குள்ளேயே இண்டிவிஜுவலா ஒரு டேர்ம்ஸுக்கும் நம்ம இப்ப வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? அதாவது ஃபர்ஸ்ட் இருக்க ரோ ஃபுல்லாவே A11 A12 A13. செகண்ட் இருக்க ரோ வந்து A21 A22 A23 அண்ட் தேர்ட் இருக்குது A31 A32 A33. ஓகேவா? சோ அப்ப இண்டிவிஜுவலா ஒரு நம்பருக்கும் A11னா அதுக்குரியது ஒரு மேட்ரிக்ஸ், A12க்கு ஒண்ணு. எந்த டேர்ம் எடுக்க போறோமோ அந்த எடுக்கிற டேர்மோட ரோவையும் காலத்தையும் அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் நான் 1 டேர்ம் எடுத்துக்கிறேன், அதாவது A11. அப்ப A11 டேர்ம் எடுக்கும்போது இப்ப மேல இருக்க ஃபர்ஸ்ட் தான் A11. அந்த 1ங்கிற டேர்ம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க.
அந்த டேர்ம்ல இருக்க ரோவும் போயிடணும், காலத்தையும் எடுத்துடணும். அப்ப எடுத்துட்டா என்ன ஆகும்? 1 2 3 அப்படியே போயிடும், 1 0 1 அப்படியே போயிடும். ரிமைனிங் இருக்கிறது மிச்சம் என்ன இருக்கும்? 4 5 0 6 இருக்கா? A11 equal to 4 5 0 6. இப்ப இதை சால்வ் பண்ணா 6 4s 24. ஸோ அப்போ 24 வரும். 0 into 5 0 தான். அப்போ A11ஓட வேல்யூ வந்து 2 4. இதே மாதிரி A12க்கு ஃபைண்ட் பண்றோம். அப்ப 2 இப்போ ஃபர்ஸ்ட் ரோல இருக்க 2 எடுக்கிறோம்னா அந்த 2ல இருக்க ரோ அப்படியே போயிடணும், அந்த 2க்கு நேரா இருக்க காலம் அப்படியே போயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? ரிமைனிங் இருக்கிறது 0 5 1 6. இதை சால்வ் பண்ணா we get 5. இதே மாதிரி A13க்கு -4 வரும், A21 அடுத்த செகண்ட் ரோ வச்சு பண்ணிட்டு இருக்கோம். A21 அப்ப அந்த டேர்முக்கு என்ன கிடைக்குதுன்னா -12. அடுத்து A22 அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 3. நெக்ஸ்ட் A23 இதை சால்வ் பண்ணும்போது அதே மாதிரி தான். A23னா அதோட ரோவையும் காலமையும் எடுத்துருவோம். ஸோ வி கெட் 2. அடுத்து A31 அதே மாதிரி A32 A33 இப்படி ஒவ்வொரு டேர்முக்குமே உள்ள இண்டிவிஜுவலா நம்ம வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். பண்ணதுக்கு அப்புறம் the cofactor matrix of capital A equal to is that given by கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சிருக்கு? 24. ஃபர்ஸ்ட் ரோ வந்து 24 5 -4 அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 24 5 -4. அடுத்து இருக்க ரோக்கு என்ன கிடைச்சிருக்கு? -12 3 2. அதே மாதிரி -12 3 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சா? அடுத்து மூணாவதா என்ன கிடைச்சிருக்கு? -2 -5 4. அதையும் -2 -5 4 போட்டாச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து டிட்டர்மினன்ட் A ஃபைண்ட் பண்ணிருக்கோம். அடுத்ததா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இதெல்லாமே அஜாயிண்ட் ஆஃப். இப்போ என்ன பண்ண போறோம்? அதாவது அஜாயிண்ட் A கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னன்னா சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம்ல வந்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் A அஜாயிண்ட் ஆஃப் A. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப டிட்டர்மினன்ட் A வந்து 22 கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு, கண்டுபிடிச்ச வேல்யூவை. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா 12 by 11 -6 by 11 -1 by 11. அதே மாதிரி 5 by 22 3 by 22 -5 by 22 -2 by 11 1 by 11 2 by 11. இது இட்ஸ் a inverse of matrix. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதோட கோஃபேக்டர் ஆஃப் ஈச் எலமெண்ட்டுக்கும் ஃபைன் பண்ணிட்டு அண்ட் தென் அதை போய் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by மாடுலஸ் A அட்ஜாயிண்ட் A சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு we get inverse of A. ஸோ இதான் இன்வர்ஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கிறது. So inverse of square matrix A is another matrix of the following properties. அதாவது இப்பதான் பார்த்தோம் A dot A inverse நாலும் A inverse dot A நாலுமே கண்டிப்பா equal to I தான், identity matrix தான். Have the same size இருக்கும், represents. அதாவது here I represents the identity matrix of same size as A and A inverse. Now note that A inverse must be a ஒரு square matrix of same size தான் இருக்கும் capital A க்கு. எப்படி வந்து டு சால்வ், அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு எப்படி வந்து நம்ம அதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டும் ஃபைன் பண்ணலாம். அதாவது ஹியர் இது என்ன சொல்லுவோம்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹியர் இஸ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் டு சால்வ் இட். எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, எக்ஸ் பிளஸ் 2y minus z equal to 4. We can put it into matrix format and try to find the inverse of the coefficient of matrix. So A dot x bar equal to B. அதாவது A terms ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு and xக்கு வந்து கான்ஸ்டன்டா x y zன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு B வேல்யூக்கு 2 5 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ டு ஃபைண்ட் ஆக்சுவலாக என்ன பண்ண போறோம்? டு ஃபைண்ட் த இன்வர்ஸ். அப்போ ஃபார் அன் augmented matrix, coefficient matrix on left and the corresponding identity matrix on the right side. அதாவது ரோ ரெடக்ஷன், அதாவது ஏஐ அதோட இன்வர்ஸ் வந்து ஏ இன்வர்ஸ். அப்ப இம்ப்ளைஸ் ஐ ஏ இன்வர்ஸ். அப்ப அந்த மெத்தட் நம்ம எப்படி அப்ளை பண்றோம்? அப்ளை டு அவர் எக்ஸாம்பிள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலா ஐங்கிற டேர்ம் வந்து நமக்கு என்னன்னா, இப்ப நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து 3x3 மேட்ரிக்ஸ். அப்ப கண்டிப்பா ஐ இன்டு ஐன்னு போடுறப்ப கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்து 1 -1 1 1 1 0 1 2 -1 இன்டு ஐ டேர்ம் என்ன ஆகும்? அப்ப 3x3ங்கிறதுனால 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதை சால்வ் பண்ணி கிடைக்கும். அப்படி சால்வ் பண்ணி கிடைக்கிறது தான் லாஸ்டா அந்த நம்ம என்ன சொல்றது R1 R2 வேல்யூ சேஞ்ச் பண்ணி எதுவும் மல்டிப்ளை பண்ணணும்னா அப்படியும் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 -1 1 1 0 0 0 1 0 0 0 1. அதே மாதிரி 1 0 0 -1 2 -1 -1 3 -2.
ஸோ அப்போ R1 ஸ்டார் அதாவது R1 பிளஸ் R2 ரெண்டு வேல்யூ பிளஸ் பண்ணிட்டு மைனஸ் R3ன்னு போடுறோம். ஸோ இப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா A dot x அதாவது now we have the inverse of our coefficient matrix to solve the original system of equations அதாவது multiply through by the inverse matrix. அப்படி சால்வ் பண்றப்ப என்ன ஆகுது, லாஸ்ட் நம்ம கிடைச்சிருக்க டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா A dot x x vector equal to b vector அதாவது A inverse dot A dot x vector equal to A inverse dot b vector. ஸோ சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன ஆகும், 1 minus 1 1 கண்டுபிடிச்ச வேல்யூஸ் வந்து minus 1 2 minus 1 minus 1 3 minus 2 into 1 minus 1 1 1 1 0 1 2 minus 1. ஸோ அப்போ அந்த எக்ஸ் ஒய் இசட் டேர்ம் சால்வ் ஆகி என்ன கிடைக்குதுன்னா எக்ஸ் ஒய் இசட் அதாவது 1 4 5. இதில் எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 4 and z equal to 5. Thus we find a unique solution to the original system of equations. ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இப்படி ஃபைன் பண்ணி அதில் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். சிஸ்டம்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் த சிஸ்டம் இப்போ தான் பார்த்தோம் ஒரு மாடல் எப்படின்னா நார்மலாக ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்ம அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் போட்டு யூஸ் பண்ணி அதில் இருக்க ஒரு அல்ஜிப்ரா டேர்ம்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை நம்ம ஃபைன் பண்ணோம் எப்படின்னு பார்க்க போகிறோம். You know that a system of linear equations can have exactly one solution. Infinitely many solutions or no solutions. ஒரு சில நேரம் நிறைய சொல்யூஷன் இருக்கும், ஒரு சில நேரம் சொல்யூஷனே இல்லாம இருக்கும், ஒரு சில நேரம் எக்ஸாக்டா ஒன் சொல்யூஷன் இருக்கும். இப்போ எப்படி வந்து எக்ஸாக்டா எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 4 இசட் ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு ஃபைன் பண்ணோம் இல்லையா, அதே தான் எப்படி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போறோம். If the coefficient matrix A of a square system, a system that has same number of equations as variables. Same number of equations as variables. அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா சப்போஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2ன்னு இருக்கலாம். அப்படி இல்லை ஏதாவது ரெண்டு டேர்ம்ஸ் அதாவது ஏதாவது ஒரு இசட் டேர்ம் இல்லாம வெறும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 அப்படியும் இருக்கலாம். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. A system that has the same number of equations as variables. அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் இல்லைன்னா கண்டிப்பா அங்க 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். Is invertible. The system has a unique solution which is defined as follows. A system of equations with a unique solution. Example is if A is an invertible matrix, then the system of linear equations represented by Ax equal to B has a unique solution given by capital X equal to A inverse B. So இதான் ஃபார்மெட்டு. இப்படிதான் யூஸ் பண்ணி சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஃபைன் பண்றோம்னு பார்க்குறோம். X equal to A inverse B is a constant term. The formula X equal to A inverse B is used on most graphing calculators to solve linear systems that have invertible coefficient matrices. That is, you enter the n cross n coefficient matrix mod A matrix is a n cross 1 column matrix B. So the solution is X is given by A inverse into B. So the formula X equal to A inverse B. First one, solving a system of linear equations using an inverse. எப்படி வந்து இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ண போறோம். இதை சால்வ் பண்ணி என்ன பண்றோம்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அண்ட் இசட்டோட வேல்யூ 3 வேல்யூமே ஃபைன் பண்ணுவோம். ஓகே, use an inverse matrix to solve the system. And first one, 2x plus 3y plus z equal to minus 1 and 3x plus 3y plus z equal to 1, 2x plus 4y plus z equal to minus 2. For begin by writing the system formula என்ன சொன்னோம், x equal to A inverse B. அதாவது x A inverse B. அப்ப ax equal to B. ஏன்னா ஏங்கிற டேர்ம் ரைட் சைடு போறப்பதான் அதோட இன்வர்ஸ் டேர்ம் ஆகுது. ஸோ இதான் ஃபார்மட் ax equal to B. அப்ப begin by writing the system as ax equal to B. ஸோ ஏங்கிறது நமக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ். அந்த வேரியபிள் என்ன டேர்ம்ஸ் இருக்கு, எக்ஸுங்கிற டேர்ம்ஸ் ஃபர்ஸ்ட் ரோல வந்து என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு, 2 3 இசட் இருக்கு நம்பர் எதுவும் இல்லை. ஆனா அப்ப என்ன மீன் பண்ணிக்குவோம், இசட் இன்டு 1. அப்ப 1 மீன் பண்ணிக்கலாம். நம்பர் இல்லாத பட்சத்துல என்ன போடுவோம் 1 அப்படின்னு. அப்ப 2 3 1. செகண்ட் ரோ என்ன ஆகும் 3 3 1. சம்ல இருக்கிறது தான் 3 3 1. அண்ட் தேர்ட்ல பாத்தீங்கன்னா 2 4 1. ஸோ
ஸோ நம்ம கொடுத்துக்க அந்த வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் ஒய் செட் தான். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா, அது வந்து பி டேர்ம்ஸ், கேபிட்டல் பி. அப்போ -1 1 -2. ஸோ இதான் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஃபார்மெட்ல எழுதுறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இதை சால்வ் பண்றப்ப யூஸ் காஸ் ஜோர்டான் எலிமினேஷன் டு ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து என்ன பண்ணியாச்சுன்னா ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்பதான் பார்த்தோம் இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது, டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்றது. டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அது சால்வ் ஆகி கிடைச்சிருக்க அந்த ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு -1 1 0 -1 0 1 6 -2 -3. இது வந்து A இன்வர்ஸோட வேல்யூ. Finally, multiply B by A inverse on left to obtain the solution. இப்போ A inverse கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, x equal to A inverse B. அப்ப x equal to A inverse இப்ப கண்டுபிடிச்சுக்கோம் இல்லையா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு இன்ட்டு B term சம்ல கொடுத்தாச்சு, அதை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப x equal to A inverse B. அப்ப A inverse என்ன இருக்கு இப்ப நமக்கு கிடைச்சது, x equal to A inverse B. So A inverse equal to -1 1 0 -1 0 1 6 -2 -3 into B term constant term சம்லே கொடுத்தாச்சு, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் -1 1 -2 கொடுத்தாச்சு. அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப -1 1 -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்ப இதை ரெண்டையும் சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்கும், the solution is ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது, அதாவது நம்ம A இன்வர்ஸ் டேர்மையும் B டேர்மையும் மல்டிப்ளை பண்றோம். அப்ப மல்டிப்ளை பண்ணும்போது 2 -1 -2. So the solution is, அப்ப ஃபர்ஸ்ட் இருக்க டேர்ம் வந்து எக்ஸோட வேல்யூவா இருக்கும், செகண்ட் இருக்க டேர்ம் வந்து ஒய்யோட வேல்யூவா இருக்கும், அண்ட் தேர்ட் இருக்கிறது வந்து இசட்டோட வேல்யூவா இருக்கும். அப்ப therefore, ஏன்னா நம்ம எடுத்துட்ட டேர்மே அப்படிதான், எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்திருக்கோம். அப்ப x equal to 2 and y equal to -1 and z equal to -2. ஸோ நார்மலா ஒரு லீனியர் சிஸ்டம், அதாவது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்றதுன்னா இப்படிதான் பண்ணுவோம். ஃபார்முலா மட்டும் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, அதுக்கப்புறம் அது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பின்னு கொண்டு போய் ஏ இன்வர்ஸ் டேர்மை மல்டிப்ளை பண்ணிட்டு பி டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணா we get the solution. And then next, ஸோ இப்போ டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்தாச்சு, இன்வர்சஸ் பார்த்தாச்சு. அடுத்த மேட்ரிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஒரு அணிக்கோவைகளை பயன்படுத்தி என்னென்ன பார்த்துட்டு வர்றோம், இன்வர்ஸ் பார்த்து, டிட்டர்மினன்ட்ஸ் பார்த்து, இப்போ அந்த அணிக்கோவைகளை யூஸ் பண்ணி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூஸ்னா என்னன்னு பார்க்கலாம், ஐகன் வெக்டர்ஸ்னா என்னன்னு. Let capital A be a n cross n matrix. அதாவது a scalar lambda is called an eigenvalue of A. அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ax equal to lambda x இருக்கும். இப்போ எப்படி இங்க நமக்கு x equal to ab, ax equal to b, அதாவது இது வந்து சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கான ஃபார்முலா அதே மாடல் தான். பட் இங்க வந்து ax equal to lambda x. இதுல நமக்கு வந்து இந்த லாம்டாங்கிற டேர்ம் தான் ஐகன் வேல்யூ அப்படிம்போம், ஐகன் வேல்யூ ஆஃப் A அப்படின்னு. A scalar lambda is called eigenvalue of A if the equation ax equal to lambda x has a non-zero solution x. அந்த non-zero solution small x சொல்றோம் இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா ஐகன் வெக்டர் corresponding to the eigenvalue lambda. இதுல லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூ, எக்ஸ்ங்கிறது வந்து ஐகன் வெக்டர். இதான் ஃபார்முலா, ax equal to lambda x. lambda eigen value, xங்கிறது eigen vector is the first one. And second one, the characteristic polynomial of A is degree n polynomial p of t equal to determinant of A minus ti. இது வந்து is a characteristic of polynomial. இதோட formula determinant of A minus ti. And third one, if p of t equal to t minus lambda 1 the whole power n1 up to t minus lambda k the whole power nk. Factorization of the characteristic polynomial of A. So இதுல இருக்க அந்த lambda 1 lambda 2 up to lambda k வர வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஐகன் வேல்யூஸ் தான். ஏற்கனவே லாம்டானாவே இஸ் ஐகன் வேல்யூ தான். ஸோ அப்போ அந்த lambda 1ல இருந்து up to lambda k வர இருக்கிறது எல்லாமே distinct ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A அப்படிம்போம். algebraic multiplicity of eigen values lambda I வந்து என்னவா இருக்குமா, இஸ் ni. இது எல்லாமே ஐகன் வேல்யூஸோட டெஃபினிஷன் தான், ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டரோட டெஃபினிஷன்ஸ் தான். ஸோ அந்த ஏபி அந்த இருக்கா n கிராஸ் n மேட்ரிக்ஸ், அப்போ அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க அந்த ஸ்கேலார் டேர்ம் லாம்டாங்கிறத என்ன சொல்றோம், ஐகன் வேல்யூன்னு சொல்றோம். ஒரு சின்ன டயக்ராம் தான் இது.
definition அதாவது eigenvalues and eigenvectors. Let capital A be an n cross n matrix. A scalar lambda is called a eigenvalue of capital A if there exists a non-zero vector x in R power n. ஸோ அதோட ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ ax ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அப்படின்னு. அப்போ அந்த எக்ஸுங்கிற டேர்ம் தான் ஐகன் வெக்டார். ஸோ இதோட டயக்ராம் தான் 0 to ax. அங்கே எப்படி இருக்கு, எக்ஸ் டேர்ம் வந்து ஏஎக்ஸை பார்த்த மாதிரி போகுது. மறுபடியும் கீழே ax 0 x அது ஓங்குது சென்டர் டேர்ம் எக்ஸும் ஏஎக்ஸும் இருக்கு. ஸோ ax ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். இதுதான் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். அதோட சம்மரி தான். எப்படி இருக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் இது. அதாவது லெட் ஏ பி n cross n மேட்ரிக்ஸ். லெட் பி ஆஃப் டிங்கிறது வந்து கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏ அப்படிம்போம். அப்போ டிகிரி ஆஃப் பி ஆஃப் டி இஸ்ங்கிறது n. இப்போ நம்ம லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்றோம், எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டார். அந்த டேர்ம் தான் இது. நம்ம கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் சொன்னோம் இல்லையா, பி ஆஃப் டி வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் டி. அதே தான். அது எப்படி இருக்கும்னா ஏ மைனஸ் லாம்டா வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். A has at least எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஐகன் வேல்யூஸாவது இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஒரு ஐகன் வேல்யூஸ் ஆகும். அப்ப A has at least one eigen value, has at most n distinct eigen values இருக்கும். A has at most n distinct eigen values இருக்கும். அப்புறம் the eigen values of matrix A are the roots of characteristic polynomial of capital A வா இருக்கும். அப்புறம் எல்லாமே ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டயகனல் என்ட்ரிஸா இருக்கும். இதுல ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல. அகைன் அதோட டெஃபினிஷன்ஸ் தான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான். லாம்டாங்கிறது திஸ் ஐகன் வெக்டார் n cross n மேட்ரிக்ஸ் நான் ஜீரோவா இருக்கும். அண்ட் தென் ஸ்கேலார் லாம்டா வந்து ஐகன் வேல்யூன்னு சொன்னோம். இது வந்து இட்ஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கும். இந்த எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டார்னு சொல்லுவோம். இப்போ லாம்டா இஸ் ஐகன் வேல்யூ. அதே மாதிரி இஃப் அண்ட் ஒன்லி அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா a minus lambda i into x equal to 0. It's a non-trivial solution. The set of all solutions just null space of matrix ஆ இருக்கிறப்ப a minus lambda i. இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான். வாட் ஆர் த ஐகன் வேல்யூஸ் எதெல்லாம் சொல்லலாம். இப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ கண்டிப்பா லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூவா இருக்கும், எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டாரா இருக்கும். அப்போ எப்படி எழுதுவோம் அந்த ax ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். சப்போஸ் அதுல இருக்க வேல்யூ வந்து ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கிறப்ப a மைனஸ் எக்ஸ் டேர்ம் காமனா எடுக்கிறப்ப என்ன ஆகும், a மைனஸ் லாம்டா i இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்ப ட்ரிவியல் சொல்யூஷன் இஃப் அதை எக்ஸுங்கிற டேர்ம் என்ன ஆகுது ஈக்குவல் டு 0 ஆகுது. அப்ப நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இருக்கிறப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் லாம்டா i வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவல் டு 0வா இருக்கும். அந்த எக்ஸுங்கிறது இப்போ ஐகன் வெக்டார்ங்கிறோம் இல்லையா, அதை எப்படி நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு யூனிக்கா சொல்லலாம் அப்படின்னா இஃப் எக்ஸ் இஸ் அன் ஐகன் வெக்டார் beta x is also eigenvector. As a lambda is eigen value இருக்கும்போது a of beta x equal to beta of ax equal to beta of lambda x equal to we get lambda of beta x. So நமக்கு ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஐகன் வேல்யூஸ்க்கு ax equal to lambda x அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஆனா என்ன அப்படின்னா பீட்டா எக்ஸுங்கிறத இங்க ஐகன் வெக்டார்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஸோ a of beta x equal to lambda of beta x. கால்குலேட்டிங் ஐகன் வெக்டார்ஸ் எப்படி வந்து ஐகன் வெக்டார்ஸ் வேல்யூஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஐகன் வெக்டாரா இருக்கட்டும் ஐகன் வேல்யூஸா இருக்கட்டும் எப்படி கால்குலேட் பண்ணலாம். expand the determinant of a minus lambda i equal to 0 for a 2 cross 2 matrix. Determinant of a minus lambda i equal to so determinant of a கண்டிப்பா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்கணும். ஸோ 2 cross 2 எடுத்துக்கிறோம். அப்ப டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறதுக்கு a11 a12 a21 a22 மைனஸ் லாம்டா ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும். இங்க 2 cross 2 இருக்கு. அப்ப 2 cross 2னா ஐடென்டிட்டி வந்து 1001. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a11 a12 a21 a22 மைனஸ் லாம்டா ஆஃப் 1001. So we get equal to 0. So determinant of கிடைக்கிற டேர்ம் வந்து equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, டிட்டர்மினன்ட் ஆஃப் a மைனஸ் பண்றோம், சப்ராக்ட் பண்ணும்போது determinant of a11 minus lambda a12 a21 a22 minus lambda equal to 0. இப்போ கிராஸ் போடுறோம், நார்மல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம். பண்ணும்போது என்ன ஆகும், a11 minus lambda into a22 minus lambda minus a12 a21 equal to 0. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன் ஒரு டேர்மே உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a11 டேர்மால அண்ட் தென் lambda டேர்ம்ஸால மல்டிப்ளை பண்றோம்.
அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது we get lambda square minus lambda into a11 plus a22 plus a11 a22 minus a12 a21 equal to 0. ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் உள்ள பண்ணும்போது அடுத்து என்ன பண்றோம் ஃபார் 2x2 மேட்ரிக்ஸா இருக்கப்ப திஸ் இஸ் சிம்பிள் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வித் 2 சொல்யூஷன்ஸ். அதாவது லாம்டா ஈக்குவல் டு a11 பிளஸ் a22 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் நம்ம நார்மலா வந்து இப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். நமக்கு இப்போ அது என்ன ஃபார்மேட்ல இருக்கான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்குங்கிறாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்ல இருக்கிறதுனால அதுக்கு இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்றப்ப என்ன ஆகும் x அந்த ஃபார்மேட்டுக்கு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அந்த ஃபார்மேட்டுக்கு தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ என்ன ஆகும் லாம்டா ஈக்குவல் டு a11 பிளஸ் a22 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணும்போது a11 பிளஸ் a22 தி ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி 4 இன்ட்டு a11 a22 minus a12 a21. So it's எல்லாமே என்ன சார் characteristic equation used to solve for x. ஸோ இப்போ சால்வ் பண்றப்ப என்ன ஆகும் ஐகன் வேல்யூ எக்ஸாம்பிள் அதே மேட்ரிக்ஸ் தான் 1 2 2 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சால்வ் பண்ணா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் a11 பிளஸ் a22 லாம்டா பிளஸ் a11 a22 மைனஸ் a12 a21 ஈக்குவல் டு 0. இப்போ a11 a22க்கு வேல்யூ நம்ம கிட்ட இருக்கு மேட்ரிக்ஸ் a11 lambda square minus 1 plus 4 into lambda plus a11 a22 value substitute பண்றோம். அப்போ 1.4 minus 2.2 equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது we get lambda வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ lambda equal to lambda squared equal to 1 plus 4 into lambda. ஸோ இதை சால்வ் பண்ணும்போது lambda squared equal to என்ன ஆகும் 1 plus 4 into lambda இருக்கு. அப்ப கண்டிப்பா லாம்டாவோட வேல்யூ ஒன்னு 5 இருக்கணும் இல்லைன்னா இன்னொன்னு 0 இருக்கணும். Therefore implies lambda equal to 0 and lambda equal to 5. So we get so lambdaங்கிறது நமக்கு is eigen value. So lambda equal to 0 or lambda equal to 5. The corresponding eigen vectors can be computed as என்ன மாதிரி அப்ப eigen value ஃபைண்ட் பண்ணியாச்சு. corresponding eigen vectors என்ன மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம் eigen vectorங்கிறது வந்து x நமக்கு eigen value ஃபுல்லாவே lambda eigen vectors எல்லாமே x. சோ அப்ப corresponding eigen vectors வந்து எப்படி கம்ப்யூட் பண்ணலாம் சோ அப்ப lambda equal to 0 சோ அப்ப என்ன ஆகும் 1 2 2 4 மைனஸ் அடுத்து டேர்ம் 0 டேர்ம் அப்ப 0 0 0 0 சோ இத சால்வ் ஆகறப்ப என்ன வருதா equal to ஃபர்ஸ்ட் 0 அடுத்து 1 2 2 4 x y சோ இப்போ இத மல்டிப்ளை பண்றோம் பண்ணும்போது என்ன ஆகும் 1.x plus 2.y கீழே செகண்ட் ரோ 2x plus 4y வரும். இது வந்து லாம்டா ஈக்குவல் டு 0 இருக்கும்போது அடுத்து லாம்டா ஈக்குவல் டு 5 இருக்கும்போது 1 2 2 4 மைனஸ் 5 0 0 5 xy equal to 0 implies minus 4 2 2 minus 1 xy. So இதை சால்வ் பண்ணும்போது we get minus 4x plus 2y 2x minus 1y. ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் டு 0 இருக்கப்ப 1 பாசிபிள் சொல்யூஷன் அதாவது ஐகன் வெக்டர் என்ன கிடைக்குதுன்னா 2, -1. இதே இது லாம்டா ஈக்குவல் டு 5 இருக்கும்போது 1 பாசிபிள் சொல்யூஷன் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 1, 2. ஓகே இது ஃபர்ஸ்ட் லாம்டாவோட வேல்யூஸ் ஃபுல்லாவே ஐகன் வேல்யூஸ் எக்ஸோட ஃபுல்லாவே ஐகன் வெக்டர்ஸ். ஓகே ஃபைண்டிங் ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் இப்போ நம்ம பார்த்ததுன்னா let A be a n cross n matrix இருக்கப்ப to find the eigen values of capital A compute P of lambda the characteristic polynomial of A set it equal to 0 then solve for lambda to find the eigen vectors of A for each eigen value. So homogeneous system இருக்கும் அதாவது A minus lambda I into x vector equal to 0 vector இதுக்கு முன்னாடி பார்த்ததுதான் நம்ம A minus lambda I x equal to 0 இல்லையா அந்த டேர்ம் தான். அண்ட் ஒரு தியரம் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ்ல என்ன அப்படின்னா ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் அதாவது கேபிட்டல் ஏ வந்து கரஸ்பாண்டிங் டு லாம்டா கரஸ்பாண்டிங் டு ஐகன் வேல்யூன்னு அர்த்தம் லாம்டானாவே நமக்கு ஐகன் வேல்யூ தான். இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம் இஃப் கேபிட்டல் ஏ இஸ் அ n cross n மேட்ரிக்ஸ் வித் ஐகன் வேல்யூ வந்து லாம்டா then the set of all eigen vectors of lambda together with the 0 vector subspace of r power n இருக்கும்
அந்த சப்ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம்னா ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் லாம்டா அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ என்ன பண்றோம், ஐகன் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம். 2 ஐகன் வெக்டார்ஸ், அதாவது லாம்டாக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கணும் ஐகன் வேல்யூக்கு. நமக்கு எக்ஸ்ங்கிற டேர்ம்ஸ் தான் ஐகன் வெக்டார்ஸ். அப்ப x1 x2 are the eigenvectors corresponding to lambda. நமக்கு வந்து ax equal to lambda x. 2 ஐகன் வெக்டார்ஸ் இருக்கு. அப்ப ax equal lambda x போடக்கூடாது. ax1 equal to lambda x1 இது ஒரு ஐகன் வெக்டார். ax2 equal to lambda x2 இது ஒரு ஐகன் வெக்டார். ஏன்னா நமக்கு x1 x2 அப்படின்னு 2 ஐகன் வெக்டார்ஸ் இருக்கு. சோ அதனாலதான் ax1 ax2 எடுத்துக்கிறோம். சோ இதை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஐகன் வெக்டார் வந்து இப்ப ஃபைண்ட் பண்ண போறோம். ஒன்னு வந்து மேட்ரிக்ஸ் அடிஷனா இருக்கும், இன்னொன்னு வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், ரெண்டுமே. சோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், அடிஷன். சோ அப்ப கேபிட்டல் A of x1 plus x2 equal to கொடுத்திருக்க 2 ஐகன் வெக்டார்ஸ் வந்து x1 x2. அப்ப A of x1 x2 equal to, so A டேர்ம் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ax1 plus ax2 ax1 ax2. நம்ம ஃபார்முலா ஐகன் வெக்டார்ஸ் பொறுத்தவரை ஃபார்முலா என்ன, ax equal to lambda x. அப்ப அந்த ax1ங்கிற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், lambda x1. அப்ப ax1 plus ax2 equal to ax1க்கு lambda x1 ax2க்கு lambda x2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இப்ப இந்த 2 டேர்ம்லயுமே எது காமனா இருக்கு, அந்த லாம்டாங்கிற டேர்ம்ஸ் காமனா இருக்கு. அப்ப லாம்டாங்கிற டேர்ம் நம்ம அவுட் சைட், அதாவது வெளியில காமனா எடுக்கும்போது we get lambda of x1 plus x2. சோ அப்ப a of x1 plus x2 equal to we get என்ன கிடைச்சிருக்கு, அதுக்கு ஈக்குவலா lambda of x1 plus x2 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த lambda of x1 plus x2ல இருக்க x1 plus x2 தான் நமக்கு ஐகன் வெக்டார். எதுக்கு, கரஸ்பாண்டிங் டு லாம்டாக்கு. இட்ஸ் a ஐகன் வெக்டார். இதுதான் நார்மலா ஒரு ஐகன் வெக்டாரை ஃபைண்ட் பண்ணுவோம். அதுக்கான தியரம் தான் இது. இது வந்து ஒன்னு மேட்ரிக்ஸ் அடிஷன், இது வந்து அடிஷன் டேர்ம். இன்னொன்னு வந்து மல்டிப்ளிகேஷன், எப்படின்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். அண்ட் செகண்ட் ஒன் கேபிட்டல் A of cx1 equal to, ஸோ இது எப்படி எழுதலாம், c of ax1 எழுதலாம். axங்கிறது நமக்கு ஃபார்முலா வந்து lambda x. அப்ப ax1க்கு பதிலா lambda x1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்ப lambda டேர்மை நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி lambda டேர்மை வெளில எடுத்துட்டு பிராக்கெட் சேஞ்ச் பண்றோம். அப்ப c of lambda x1 equal to lambda of cx1. இப்போ இந்த cx1ங்கிற டேர்ம் தான் நமக்கு ஐகன் வெக்டார் இங்க கரஸ்பாண்டிங் டு lambda. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல வந்து x1 plus x2 அது வந்து ஐகன் வெக்டார் தான் கரஸ்பாண்டிங் டு லாம்டாக்கு. அடுத்து வந்து cx1ங்கிறது வந்து ஐகன் வெக்டார் கரஸ்பாண்டிங் டு லாம்டா. அதுக்கான தியரம் தான் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, இஃப் ஏங்கிறது n cross n மேட்ரிக்ஸா இருக்கும், ஐகன் வேல்யூ லாம்டாவா இருக்கப்ப, then set of all eigen vectors of lambda வந்து together with the zero vector is a subspace of r power n இருக்கும். இந்த சப்ஸ்பேஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐகன் ஸ்பேஸ் ஆஃப் லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான தியரம் தான் இது. And next theorem, finding the eigenvalues and eigenvectors of a matrix A belongs to n cross n. So அப்ப let capital Aங்கிறது n cross n மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். நார்மலாவே ஒரு மேட்ரிக்ஸ் சொல்லவே என்ன சொல்லுவோம், n cross n தான் சொல்லுவோம். ஒன்னு ரோவா இருக்கும், இன்னொன்னு காலமா இருக்கும். சோ அப்ப A is a n cross n மேட்ரிக்ஸ். n cross n சொல்லியாச்சு, அது 2 cross 2 இல்ல 3 cross 3 தெரியாது. பட் n cross n மேட்ரிக்ஸ் எடுக்கிறோம் கான்ஸ்டன்டா. அப்ப ஐகன் வேல்யூ ஆஃப் A ஸ்கேலார் லாம்டா such that, அப்ப அதோட ஃபார்முலா என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா I minus A equal to 0. ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் A இருக்கு எல்லாமே எப்படி இருக்கும், கண்டிப்பா கரஸ்பாண்டிங் டு லாம்டாவா தான் இருக்கும். ஐகன் வெக்டார்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஏல இருக்கிறது எல்லாமே. அப்ப எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, the eigenvectors of capital A corresponding to lambda are the non-zero solutions இருக்கும். So non-zero solutions of lambda I minus A into x equal to 0 இருக்கும். அப்போ ax equal to lambda x. அப்ப அதுக்கு நான் ax க்கு பதிலா lambda in substitute, அத வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன ஆகும், lambda I minus A of x equal to 0. இது வந்து homogeneous system. If lambda I minus A into x equal to 0 na has the non-zero solutions இருக்கும். If and only if determinant of lambda I minus A equal to 0. The characteristic polynomial of A belongs to m n cross n இருக்கும்போது அப்ப ஃபார்முலா என்ன அப்படின்னா, determinant of lambda I minus capital A equal to modulus lambda I minus A equal to lambda power n plus c n minus 1 lambda power n minus 1 up to எது வர போகும்னா c1 lambda c0 வர போகும். இது வந்து characteristic polynomial of A. இது எது characteristic equation of A னா என்ன அப்படின்னா, determinant of lambda I
minus capital A equal to 0. இது வந்து characteristic equation of A. And then computation of eigenvalues and eigenvectors. அதான் இப்போ சொன்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் பாலினாமியலா என்ன, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க. லெட் ஏ பி n cross n மேட்ரிக்ஸ் வித் ஐகன் வேல்யூ லாம்டா அண்ட் கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டார் எக்ஸ், thus ax equal to lambda x. இப்பதான் பார்த்தோம். இதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதுனா என்ன ஆகும், ax equal to lambda x இருக்கு. பிளஸ்ல இருக்க அந்த லாம்டா எக்ஸ்ங்கிறது ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடுக்கு வர்றப்ப மைனஸ் ஆயிரும். அப்ப இந்த டேர்ம் மைனஸ் ஆயிட்டு லெஃப்ட் சைடு வரும்போது என்ன ஆகும், ஈக்குவல் டு 0 ஆயிரும். அப்ப இது என்ன சொல்லுவோம், இதான் ஈக்குவேஷன். எப்படி ஒரு நார்மலா வந்து நம்ம ஐகன் வெக்டார் ax equal to lambda xங்கிற டேர்மை வந்து எப்படி நம்ம இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுத போறோம். அப்ப ஒரு ரைட் சைடுல இருக்க டேர்ம் என்ன பண்றோம், லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்ப பிளஸ் டேர்ம் என்ன ஆயிருது, இட்ஸ் பிகம்ஸ் மைனஸ் டேர்ம். அப்ப ax minus lambda x equal to 0. So it's a given a minus lambda in into x equal to 0. So இதை சால்வ் பண்ணி கிடைக்கிறது நமக்கு அந்த மாடுலஸ் a minus lambda in equal to 0ன்னு சொல்றோம். So lambda வந்து leads to all the eigenvalues of a. So lambda தான் லீட் பண்ணுது நம்ம full and full eigenvalues நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு. On expanding the determinant modulus a minus lambda in. So we get a polynomial in lambda. This polynomial தான் என்ன சொல்லுவோம்னா characteristic polynomial of a. அதுக்கு அந்த ஈக்குவேஷன்ஸ், அதாவது the equation modulus a minus lambda in equal to 0. இந்த டேர்ம் என்ன சொல்லுவோம்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் a அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டயகனலைசேஷன் எப்படி, அதோட டயகனலைசேஷன் எப்படி, நம்ம இப்போ ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா அதோட டயகனல் ஃபுல்லாவே வேல்யூஸ் இருக்கும், ஒன்னா இருக்கும். அதோட அப்பர் லோயர் வந்து எல்லாமே இருக்கும், 0 ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா. ஸோ அந்த டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது, we found m equal to 1 1 minus 2 4 இருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஐகன் வேல்யூஸ் 2 and 3 அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஐகன் வெக்டர்ஸ் என்னவா இருக்குமா, the corresponding matrix eigenvectors s equal to 1 1 1 2. ஸோ அதுக்கான வேல்யூ தான் அது. அதாவது ஃபைண்ட் அதோட எஸ் இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றது, 1 by 1னா 2 minus 1 minus 1 1னா 2 minus 1 minus 1 1. From the matrix product, from the product வந்து s inverse அது ஃபைண்ட் பண்ணா we get the diagonalization. அதோட ஃபார்முலா தான் இது. அது m has eigen values இருக்கிறப்ப lambda 1 lambda 2 corresponding eigen vectors இருக்கப்ப we get m equal to s cap s inverse. So diagonalization m சொல்லுவோம் இந்த ப்ராசஸ் வந்து. இது ஒரு எக்ஸாம்பிள் தான் eigen value eigen vector ஃபைண்ட் பண்றது எப்படின்னு. Find eigen values and eigen vectors of matrix capital M equal to 2 minus 1 6 3 minus 3 2 7 1 minus 1 7. எப்படி ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்றது, ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு ஃபார்ம் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ சால்வ் பண்ணிட்டு ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். ஐகன் வேல்யூஸ் அப்புறம் லாம்டா வேல்யூங்கிறதா என்னது நமக்கு ஐகன் வேல்யூ. ஸோ form the characteristic equation. So determinant of m minus lambda I equal to 0. அப்ப m minus lambda I equal to கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் எழுதிட்டு நம்ம ஐடென்டிட்டி அதாவது டயகனல் ஃபுல்லாவே மைனஸ் லாம்டான்னு போட்டுருவோம். அப்ப 2 minus lambda minus 1 6 3 minus 3 minus lambda 27. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டுக்கு எழுதிட்டு இப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு டேர்மையும் சால்வ் பண்ணுவோம். டிட்டர்மினன்ட் ஆஃப் m minus lambda I. ஸோ இண்டிவிஜுவலா ஒரு டேர்ம் மல்டிப்ளை பண்றோம். இப்போ என்ன கிடைக்கும், லாஸ்டா ஒரு நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். லாம்டா கியூப் மைனஸ் 6 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் 11 லாம்டா மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ கிடைக்கிற இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போறோம். நமக்கு நார்மலா குவாட்ரட்டிக் ஃபார்மெட்ல அதாவது a ஸ்கொயர் மைனஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 அந்த ஃபார்மெட்டுக்கு லாம்டாவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ என்ன கிடைக்குது நமக்கு இப்போ, லாம்டா மைனஸ் 1 lambda minus 2 lambda minus 3 equal to 0 கிடைக்குது. ஆக்சுவலா நமக்கு லாம்டாங்கிறது ஐகன் வேல்யூஸ். ஸோ 3 வேல்யூஸ் கிடைக்குது. ஆக்சுவலி இது 3x3 மேட்ரிக்ஸ், கண்டிப்பா 3 வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஐகன் வேல்யூஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இருக்க லாம்டாவோட வேல்யூ 1 இருக்கும், செகண்ட் இருக்கிறது 2 இருக்கும், தேர்டோட வேல்யூ 3 இருக்கும். therefore ஐகன் வேல்யூஸ் 1 2 and 3. ஓகே, ஸோ இதான் நார்மலா ஒரு ஐகன் வேல்யூஸை எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபார் ஈச் ஐகன் வேல்யூ கரஸ்பாண்டிங் டு அந்த ஐகன் வெக்டர்ஸ் இருக்கிறப்ப நான் ஜீரோவா இருக்கும், லாம்டா ஈக்குவல் டு 1. அப்போ m மைனஸ் லாம்டா I இன்டு s ஈக்குவல் டு 0. ஸோ அது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாமே ஜீரோவா இருக்கும். இப்போ ஒரு டேர்மையும் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் x மைனஸ் ஒய் பிளஸ் 6z ஈக்குவல் டு 0. அடுத்து இருக்க டேர்ம் இதே மாதிரி 3 டேர்ம்ஸையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ சால்வ் பண்ணும்போது லாம்டா ஈக்குவல் டு 1 இருக்கப்ப
அதுக்கு ஒரு ஐகன் வெக்டார் கிடைக்கும். லாம்டா ஈக்குவல் டு 2 இருக்கிறப்ப அதுக்கு ஒரு ஐகன் வெக்டார் கிடைக்கும். லாம்டா ஈக்குவல் டு 3 இருக்கிறப்ப அதுக்கு ஒரு ஐகன் வெக்டார் கிடைக்கும். ஸோ நார்மலா இப்படி ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் ஃபைண்ட் பண்ணணும்னா இப்படிதான் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தது எல்லாமே நம்ம ஒரு நார்மல் ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 இருக்கட்டும், ஒரு 3x3 இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணி எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணலாம், அந்த டிட்டர்மினண்ட்டை யூஸ் பண்ணி எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஐகன் வேல்யூஸ் இன்னைக்கு பார்த்த டாபிக் இதுதான். ஐகன் வேல்யூஸ் ஃபுல்லாவே அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.